சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுகவில் இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதிகளை ஏற்கனவே 2 கட்டம் அறிவித்திருந்தாங்க. இப்போ 3வது கட்டமாக தேர்தல் வாக்குறுதி. இதில் விலைவாசி உயர்வு, வரி உயர்வு இதையெல்லாம் ஈடுகட்டுவதற்காக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுதான் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்குது. இபிஎஸ் சர்ப்ரைஸ் அப்படின்னு ஊடகங்கள் போடுது. 10,000 ரூபாய் எப்படி சாத்தியம் அப்படின்னு போட்டுருக்காங்க. இது தேர்தலில் ஒரு பெரிய அளவுக்கு இன்னைக்கு இந்த வாக்குறுதியை எதிரொலிக்குமா? இல்லை, இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி 2026 தேர்தல் ரேஸில் ஒருத்தரை முந்திக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடப்பாடி ஒரு முந்திக்கிட்டு இருந்தார். ஏன்னா எல்லா இடத்துக்கும் சுற்றுப்பயணம் போனார், தொடர்ச்சியாக பரப்புரை மேற்கொண்டுகிட்டே இருந்தார். அப்போ திமுக பெருசாக அதுவும் ஆரம்பிக்கலை. இந்த உங்களுடன் ஸ்டாலின், நலங்காக்கும் ஸ்டாலின் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே அதை மட்டும் கொஞ்சம் பிரேக் விட்டார். அப்போ திமுக அறிவிப்பு தடாலடியாக பண்ணுறது அதெல்லாம் பண்ணி அவங்க லீட் எடுத்தார், ஸ்டாலின் லீட் எடுத்தார். அப்புறம் இவங்க கூட்டணியில் எல்லாரையும் பாஜக, பாமக, அப்புறம் மற்றவங்க வருவாங்களா இல்லைன்னு தெரிஞ்சவங்களாம் உள்ள கூட சேர்த்து டிடிவிலாம் சேர்த்து இவங்க லீட் எடுத்தாங்க. அப்புறம் இவர் என்ன பண்ணார், தடால்னு ஒரு நாள் காலைல எழுந்து எல்லாருக்கும் காலைல 7 மணிக்கு பாராட்டில் 5,000 வச்சு விடுமா 5,000 கொடுத்து லீட் எடுத்தார். நீ லீட் எடுக்கிறியா அப்படின்னு 4 லீட் எடுக்கிறோம். அது ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி எடப்பாடி ஒன்று பண்ணார். 2,000 ரூபா நாங்கள் வந்தால் அறிவிப்பு போட்டு அவர் ஒரு அடுத்த கட்ட ரேஸுக்கு போனால் 2,000 கொடுக்குறேன்றீங்க, நான் இப்பயே கொடுக்குறேன் பார் அப்படின்னு இவர் 2,000 ரூபாயை கொடுத்து ஆஃப் பண்ணி ட்ரை பண்ணார். 2 பேரும் இந்த மாதிரி ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் முந்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அந்த ரேஸ் இன்னைக்கு எடப்பாடி என்ன பண்ணுறாரு, ஒரு முக்கியமான இன்னொரு அறிவிப்பு வெளியிடுறாரு. பல அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி ஜெயலலிதாவோட பிறந்தநாள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பல அறிவிப்புகள் இருக்குது. அதில் நான் வரவேற்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த சாலையோர பணியாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, வியாபாரிகள், அவங்களுடைய இந்த கூட்டுறவில் அவங்க வாங்கின காசுக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக கடன் தொகை கட்டிக்கிட்டு இருக்காங்க, வட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு தள்ளுபடி பண்ணது வரவேற்க வேண்டிய ஒரு முடிவு. ஆக்சுவலி சில்லறை வணிகத்தில் தான் நம்ம நிறைய காசை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸ்டேட்டோட ஜிடிபிக்கு அவங்களுடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப அதிகம். நம்ம அதை நிராகரிச்சிட முடியாதுன்னு, அவ்வளவு நெக்லிஜிபிள் அமௌண்ட் அவங்க கிடையாது. இப்போ அவங்களுடைய ஏதோ தள்ளுபடி பண்ணது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். 2வது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பார்க்குறது என்னென்னா, இந்த வேலை வாய்ப்பில் பதிவு பெற்று சும்மா இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே சுகை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு 1,000 ரூபா எக்ஸ்ட்ரா அதை பண்ணுறாங்க. அப்புறம் வழக்கம் போல் பொங்கலுக்கு 1000 ரூபாங்கிறது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது இப்போ கொடுத்துட்டு இருக்காங்கன்னா, அதாவது கட்டாயமா கொடுப்பாங்கன்றது சொல்லல. ஆமா, இருக்குதா அப்படின்றது இல்ல. திடீர்னு நினைச்சா கொடுக்கறது இல்ல. தேர்தல் நேரம்னா அதுக்கு முதல் ஆண்டு 2 ஆண்டுகள், கடைசி 2 ஆண்டுகள் கொடுக்கறது இப்படி இருக்குது. மக்களுக்கு என்ன எதுக்காக சொல்றேன்னா, மக்களுக்கு ஒரு பழக்கம் ஆயிருச்சு. இப்ப பொங்கல்லாம் காசு தருவாங்கப்பா அப்படிங்கிற பழக்கம் வருமா வராதான்ற ஒரு எண்ண ஓட்டத்துல இருந்துச்சு. அதை உறுதிப்படுத்துறாரு. மதில் மேல் புனையா இருந்த இடத்த நான் வந்தா உண்டுமா அப்படின்னு ஒரு அறிவிக்கிறாரு. ஏற்கனவே ஒரு முறை சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன், ஆணுக்கும் பெண்ணுக்கும் இலவசம் பேருந்து பயணம் அப்படிங்கிறத அவர் ஏற்கனவே அறிவிச்சிருந்தார். அப்போ பெண்களுக்கான குலவிளக்கு திட்டம் 2000 அறிவிச்சிருந்தார். இப்போ தான் இவர் இன்னொரு குண்டை தூக்கி போடுறாரு. 10,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கும் கொடுப்பேன், தனிநபர்களுக்கு இல்லை, குடும்பத்துக்கு 10,000 ரூபாய். நான் யோசிச்சேன், என்னடாப்பா இது 10,000 ரூபா கொடுக்குற சாத்தியமே இல்லை, கஜானா காலியாக கிடக்குது, எவன் என்ன எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியல, எவன் எல்லாத்தையும் ஏற்ற போகிறாங்கன்னு தெரியல. ஒரு எடப்பாடி ப்ரெஸ் மீட்டை ஃபுல்லாக பார்த்தேன். அப்புறம் அவர் பேசும்போது ஒருத்தர் கேட்குறாரு, என்னங்க எதுக்காக இதை பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி வரி வருவாய், மின்கட்டணை ஏற்றுனது, சொத்து வரி ஏற்றுனதெல்லாம் மக்கள் அல்லாடி திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மைதான். மக்கள் இன்றைக்கி கொள்ளப்பட்டிருக்காங்க, உண்மைதான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அந்த வறுமையை போக்க, அந்த வழியை போக்க நான் 10,000 ரூபா கொடுக்காங்கிறாரு. சரி, எப்படிங்க கொடுப்பீங்க ஒருத்தர் கேள்விக்கு நிறுவனம் வருவாயை பெருக்குங்க அப்படிங்கிறாரு. வருவாயை பெருக்க வரி ஏற்ற ஒருத்தர் கேட்குறாரு. என்ன பதில் சொல்கிறாருன்னா, நான் பாட்டு எக்குத்தப்பா வரி ஏற்ற மாட்டேன், நிதித்துறை சார்ந்த அதை சார்ந்த இருக்கக்கூடிய துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் நிறைய அதிகாரிகள் இருப்பாங்க, அது சார்ந்த வல்லுநர்கள் இருப்பாங்க, பொருளாதார விஞ்ஞானிகள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கலந்து பேசி எதை ஏற்றணும் எதை குறைக்கணும்னு சொல்லி நான் பண்ணுவேங்கன்னு சொல்லி அவர் கலந்து போகிறார். அதுவும் ஒரு முறை தான் கொடுப்பேன் அப்படிங்கிறார். சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போ நம்ம இது சொல்கிறப்ப 2 பேர்ட்டையும் விசாரித்தோம். திமுக காட்டையும் பேசணும், அதிமுக காட்டையும் பேசணும். திமுக காட்ட பேசுகிறேன். அவர் எனக்கு இன்னொரு ஷாக்கிங் கொடுத்தார். தம்பி, நாங்கள் ஏற்கனவே பண்ணிட்டோம் தம்பி அதான்னார். என்னங்க சொல்கிறீங்க? நாங்கள் 45 நாள் கடந்த 45 டேஸ் எடுத்துக்கோங்க சார். கடந்த 45 டேஸில் பொங்கலுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க? 3,000 கொடுத்தாங்க. அதே மாதம் பெண்களுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க? 1000 கொடுத்தாங்க. 4,000 ஆச்சா? இப்போ எவ்வளோ போட்டார்? 5,000 போட்டார். எவ்வளோ ஆச்சு? 9,000 ஆயிடுச்சு. 45 நாள் 45 நாளில் 9,000 போடக்கூடிய அரசு ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கும்போது அவரால் முடியாது 10,000 கொடுக்க முடியும்பான்ட்டு. கொடுக்கலாம்,
ஆனால் அது கஷ்டம். நீங்கள் வந்து கேள்வி ரொம்ப நீங்கள் கரெக்டாக ஷார்ப்பாக கேட்டீங்க. இது வந்து தேர்தல் நேரத்தில் இப்படி அறிவிக்கிறதுனால இது மக்கள் மத்தியில் ஒரு டாக்கை, ஒரு ட்ராக்ஷனை கிரியேட் பண்ணும். இப்போ யோசிப்பான்ல, 45 டேஸ்க்குள்ளே நம்மக்கிட்ட 9,000 ரூபாய் 10,000 ரூபாய் வந்துருச்சு, இவங்க ஆட்சிக்கு வந்தால் 10,000 கொடுக்க போகிறாங்கிறாங்க. ஏன்னா அவங்கள இப்போ கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்கள்ட்ட காசு கிடையாது, அரசாங்கத்தில் அவங்க கிடையாது, கொடுக்க முடியாது. கொடுத்தாலும் அது மிகப்பெரிய தவறாகவும் போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதெல்லாம் மீறி இவங்களும் 5,000 கொடுத்துட்டாங்க. இந்த 5,000மே வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையான கையூட்டு என்னை கேட்டிங்கன்னா. ஆனால் அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா பிஜேபி அவங்களுக்கு ஒரு வழியை காட்டி கொடுத்துட்டாங்க. நம்ம முதலமைச்சர் அவர்கள் யாரை பின்பற்றுகிறாரோ இல்லையோ மோடி மாடலை பின்பற்றுவார். அதனால் மோடி என்ன பண்ணாலும் அதை ஃபாலோ பண்ணுவார். மோடி ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டாரா? இவரும் கொடுக்க மாட்டார். மோடி துட்டு கொடுப்பாங்களா பிஜேபி? இவங்களும் துட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களில் இவங்க ஒன்றா தான் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த விவகாரத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிமுகவால் வந்த பிறகு தான் கொடுப்பேன்னு சொல்ல முடியும், வேறு வழி கிடையாது. அப்போ ஒரு ட்ராக்ஷனை கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக எடப்பாடி எடுக்கிற ஒரு டாக்டிக்கல் மூவாக நான் பார்க்குறேன். இது வந்து சாத்தியமா, இது வந்து முடியுமா, இதை பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கடினமான ஒரு விஷயம். இந்த கடினமான விஷயத்தை பண்ணுறதுக்கான வருவாய், அதற்கான நிதி, அதுக்கான மூலதனம் இதெல்லாம் இவங்கள்ட்ட இருந்து அதெல்லாம் இவங்க பிளான் பண்ணி அதெல்லாம் செஞ்சாங்கன்னா அதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கொடுக்க முடியுமா முடியாதுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், ஆனால் கொடுத்துடலாம். ஆனால் இந்த அறிவிப்பு இந்த நேரத்தில் பண்ணதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா டு அப்போஸ் த டிஎம்கேவோட மற்ற விஷயங்களை அப்போஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மையார பர்த்டே அன்றைக்கி அறிவிச்சதுனால அது உங்களுக்கு கூடுதல் சிறப்பாக அவங்களுக்கு ஒரு ஃபீல் குட்டாக மாறுதே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. வழக்கம் போல் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் ஃபைட்டுங்கிறது இந்த அறிவிப்பு மூலமாக மீண்டும் நிரூபிக்கப்பட்டது. இந்த விவாதம் தொடர்ச்சியாக எப்படி போகுன்னா, அதிமுக 10,000 கொடுக்க முடியும், அது சாத்தியம் அப்படின்னு அவங்க வாதத்தை வைப்பாங்க. திமுக அது கொடுக்க முடியாது, சாத்தியம் இல்லை. நீதிமன்றத்தில் ஏற்கனவே என்ஆர் இளங்கோ புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு பேட்டியில் சொல்லியிருப்பார். பீகார் இஷ்யூ இருக்குது, கோர்ட்டில் கேஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து முன்னாடி தான் சார் ஆமாம் அப்படின்றதெல்லாம் வந்து அவர் சொல்கிறார். இல்லை, திமுக தரப்புலேருந்து சொல்லக்கூடிய விஷயமா வைக்கிறது. அப்போ மக்கள்கிட்ட வந்து என்ன பிரச்சனை போகும்னா, திமுகவே 10,000 ரூபா கொடுக்க முடியாதுன்னு பேசினா அதுக்கு நெகட்டிவாக போகும். 10,000 ரூபா விஷயத்தை கடந்து போனால் தான் திமுகவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இல்லைனா 10,000 ரூபா அதிமுக கொடுக்க முடியாதுன்னு சொன்னாக்க திமுகவுக்கு நெகட்டிவாக போகும். ஏன்னா பிரச்சனை இருக்குது மக்களுக்கு. சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய மாநிலம். 10,000 ரூபான்றது உங்களுக்கு ஒரு பெரிய தொகை. இன்னைக்கு அது கொடுக்குறேன்னு ஒருத்தர் சொல்கிறது மேலே தான் ஒரு கவனம் வருமே தவிர, ஈர்ப்பு வருமே தவிர, முடியாதுன்னு சொல்கிறவங்களை யாரும் கவனிக்க போகணும் சார். அதாவது என்னென்னா இங்கே இருக்கிற சிக்கல் என்னென்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி ஏழை நடுத்தர மக்கள் இருந்தாலுமே கூட அவங்க இன்னைக்கு வந்து பணப்புழக்கத்தை அதிகமாக கையாளக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறிடுச்சு. அவங்களுக்கு 10,000ங்கிறது வந்து பெரிய தொகை தான், ஆனால் அதை கையாளுறது ரொம்ப எளிது. அவங்களுக்கு 10,000 தான் என்ன பண்ணணுங்கிறது ரெடியாக வச்சுருக்கான் ஒர்க்கு. அவனுக்கு இப்போ கையில் ரெடியாக இருக்குது வேலை, காசு தான் வேலையை ஆரம்பிச்சிருவாங்கிற மாதிரி இருக்கிறான். அப்போ அவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி நான் பேசிக்காக இந்த மாதிரி இந்த மணி கொடுக்கறது, இந்த காசு கொடுக்கறதெல்லாம் வந்து அடிப்படையில் இந்த சொசைட்டிக்கு நன்மை கிடையாது. ஆனால் 2 திராவிட வச்சா தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து யாரால ஈர்க்க முடியுது, அவங்க 2 பேருக்குள்ள போட்டி இருக்குது. இல்லை, இனி ஒரு கட்டத்துக்கு மேலே இதை நீங்கள் நிறுத்தவே முடியாது. அதுதான் ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி பொங்கலுக்கு 1000 ரூபாய் அப்படின்றது எல்லா ஆண்டுகளும் கொடுக்கப்படும்னு உறுதிப்படுத்துறான்னா, மக்கள்கிட்ட இந்த எண்ணம் வந்து வந்துருச்சு. நீ கொடுப்பியா கொடுக்க மாட்டியான்னு ஒரு ஆசிலேஷன் இருந்தா அந்த கொடுப்பாரு. 5 ஆண்டுகளுக்கு நம்ம 1000 ரூபா அப்படின்றது வந்து ஃபிக்ஸ் ஆயிடுது. இனி அடுத்த அரசாங்கம் வந்தாலும் இப்படி உதாரணத்துக்கு ஜெயலலிதா வந்து சைக்கிள் மாணவிகளுக்கு தான் முதல்ல கொடுத்தாங்க. அப்புறம் தான் அந்த மாத்தினாங்க. மாணவிகளுக்கு கொடுக்கும்போது கருணாநிதி பண்ண விமர்சனம் வந்து என்னன்னா, சைக்கிள் வந்து பெல் அடிக்கல, பெடல் இல்லை இப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை நிறுத்த முடியல. இந்த சைக்கிள் கொடுக்கும் திட்டத்தை தொடர்ந்து தான் செஞ்சாங்க. மடிக்கணினி ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் சார். மடிக்கணினியை வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற காலகட்டத்தில் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க. there is no election motive. அதில் வந்து ஒரு தேர்தல் உத்தியோ அல்லது வாக்காளர்களை கவரக்கூடிய உத்தியோ கிடையாது. இவங்க இன்னைக்கு பண்ணிருக்கிறது ஒரு 17 லட்சம் மணிக்கணினி தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் டு ஒன்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் உண்மையில் என்ன பண்ணியிருக்கணும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் கொடுத்துருக்கணும். இல்லையா நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, தொழில்நுட்ப ரீதியாக வளர்ந்துட்டோன்றீங்க, டேப் கொடுங்க. அவனுக்கு ஒரு டேப் கொடுங்க சார். டேப்பில் பிபிடி ரெடி பண்ணட்டும், வீடியோஸ் பார்க்கட்டும், அடுத்த கடத்த வளர்றதை பற்றி அவன் தெரிஞ்சுக்கிட்டோம், டேப் யூஸ் பண்ணட்டும், புக்ஸ் படிக்கட்டும், எவ்வளவோ இருக்குது. அப்போ நீங்கள் அதுலேருந்து நீங்கள் மடைமாற்றுறீங்க. அதுவும் ஓட் பேங்கை மைண்ட்லெஸ் தான் நீங்கள் பண்ணுறீங்க. அதுக்காக தான் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. ஆனால் அதிமுக அப்படி பண்ணலையே, ஸ்கூலுக்கு தான் கொடுத்தாங்க. அதுவும் அன்றைய காலகட்டத்தில் லேப்டாப்புங்கிறது ஒரு விஞ்ஞான புரட்சி அடிப்படையாக கொண்டது சார்.
பல பேர் குடும்பத்துலலாம் லேப்டாப்னா அது பணக்காரங்க வச்சுருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதை ஒரு கூரை வீட்டில் போய் சேர்த்தாங்கல்ல அம்மையா ஜெயலலிதா. அப்போ அதை மாதிரி ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் தவிர்க்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா அதெல்லாம் ஓகே. பட் இந்த பணம் கொடுக்கறத வந்து இவங்க ஆரம்பித்து வச்சு கொண்டு போகிறதுங்கிறது சொசைட்டி மேலே எப்படி ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுத்துங்கிறது தெரியல. ஆனால் சொசைட்டி இனிமே தவிர்க்க முடியாதுன்ற அது வந்து போயிருச்சு. அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுக திமுகவா இருந்தாலும் போயிருச்சு. சரி, இனி திட்டங்களை ஒவ்வொருத்தரும் ஒரு கட்டத்துக்கு மேலதான் நகர்த்திட்டு போக கொண்டு வேண்டிய போவாங்க. கட்டாயத்துல இருக்குது. ஏன்னா அதை இல்ல அப்படின்னு மூடிட்டு வரக்கூடிய நிலைமையில நீ இந்த எலெக்ஷன் ஜனங்கள் வந்து அந்த பார்வையில மக்களும் விலகிட்டாங்க. அதனால வந்து நம்ம ஏன் இதை அனௌன்ஸ் பண்றாங்க, எதுக்காக கொடுக்குறாங்கன்ற கேள்வி எல்லாம் இருந்தாக்க மக்கள்கிட்ட அவங்க எதிர்ப்பாளராக மாறிடுவாங்க. அதனால இப்ப திமுக என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திமுக ஒரு நெருக்கடியை ஒரு கிரியேட் பண்றாரு. நான் 2000 ஆச்சு, நீ 2000 அறிவிக்கிறீங்க. இப்போ நான் 10,000 கொடு பார்ப்போம். கொடுக்க முடியாது திமுக, கஜானா காலி. இப்போ நான் 10,000 அறிவிச்சிட்டோம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு இன்னும் 4 இருக்கும்போது தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு தனியாக புத்தகம் வெளியிட்ட அந்த காலகட்டங்கள்லேருந்து மாறி ஒரு உத்திய புதுசாக கடைபிடிக்கிறார். 5 இதாக அனௌன்ஸ் பண்ணார். முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதி, 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம். 3ஆம் கட்டத்தில் இந்த 10,000 வந்துச்சுன்னா தேர்தல் வாக்குறுதின்னு கடைசி கட்டத்தில் சொல்லும்போது அப்போ இதை விட இன்னும் கொஞ்சம் ஹைப் கூடுதலான ஏதோ ஒரு ஸ்கீம் வச்சிருப்பாங்கல்ல, அப்போ இன்னமும் கூடுதல் ஆகுமா அதிமுக அனௌன்ஸ்மெண்ட்ல? என்னுடைய கணிப்பு என்னன்னா, இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்படி செக்ரிகேட் பண்ணி அறிவிக்கிறது வந்து இன்னைக்கு தேர்தலில் ஒரு கட்டாயமாக மாறி போச்சு. ஏன்னா ஸ்டாலின் அதை பின்பற்றுகிறதா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு காரணம் வந்து ஒரு நியூ கமர்ஸ் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வந்துட்டதுனால நம்ம முன்கூட்டியே கடத்தலை பணிகளை தயார்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமல்ல, ஃபார் எவ்ரி பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அது இருக்குது. ஆனால் தான் அவங்க முன்கூட்டி இந்த வேலைலாம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இதுக்கு அப்புறமா அறிவிக்கிற அறிவிப்புகள் இதை தாண்டி இருக்குமா கம்மியாக இருக்குமாங்கிறத தாண்டி எண்ட் ஆஃப் த டேயில் இப்போ ரொம்ப நெருக்கடியானு வச்சுக்கோங்களேன், நெருக்கத்தில் எதெல்லாம் ரொம்ப முக்கியமாக ஸ்டார்டு ஸ்கீம்ஸாக இருக்கோ அதை தான் கொண்டு போய் பரப்புரையில் மேற்கொள்ளுவாங்க. அப்போ இதெல்லாம் பரப்புரை கட்டாயம் பயன்படுத்துவாங்க. ஈஸியாக இது வந்து அவங்க நான் சொல்லணும் சார், திமுக நண்பர் என்கிட்ட சொல்கிறாரு, அதிமுககாரர்களும் சொல்லலை, நாங்களே பண்ணிட்டோம் அவங்களும் பண்ணுருவாங்க, நாங்கள் அப்படி தான் பேசுவோம், பணம் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ என்னென்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற போட்டி தொடர்ச்சி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாரு, என்னையை பார்த்து நீ காப்பி அடிச்சு 2000 சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. அவங்க வந்து 2000 அப்புறம் தான் அறிவிச்சது உண்மை தான். அது காப்பி இல்லைங்க 2வது விஷயம். இப்போ ஒரு 10,000 அறிவிச்சார்ல, கொடுத்துருவாங்களா 10,000? இவங்க கொடுக்க முடியாது, கொடுக்க வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் பண்ணவே வாய்ப்பு இல்லை. 5,000 அவங்க 6,500 கோடி சார் போராடிக்கிட்டு இருக்க தூய்மையாளர்களுக்கு கொடுக்க காசு இல்லை, போக்குவரத்து கொடுக்க காசு இல்லை, சிவிலர்களுக்கு கொடுக்க காசு இல்லை, மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்க காசு இல்லை. இந்த காசெல்லாம் இல்லை, அதை தூக்கி கொடுத்துருக்குறாங்கன்னும் போது இனிமேல் கொடுப்பாங்களா? மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்குறதுக்கு எடப்பாடி முயற்சி பண்ணுறாரு. அது ஆகுமா ஆகாதாங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். இது மாதிரி இன்னும் வெவ்வேறு செக்டார்களுக்கு ஏதாவது உதவித்தொகைகள் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அந்த காலகட்டமோ இல்லை அப்படி ஒரு சூழலோ வேற வழி இல்லை அப்படின்ற கட்டத்துக்கு 2 திராவிட கட்சிகளும் வந்து சேருமா? இப்போ உதாரணத்துக்கு மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை கேட்டாங்க, அது கைது இது மாதிரிலாம் போய் நிற்குது. இப்போ வாக்குகளை ஈர்க்கணும் அப்படின்னும் போது ஸ்விக்கி, ஜொமேட்டோ அதெல்லாம் ஓட்டக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது ஒரு உதவித்தொகை இல்லை ஒரு ஸ்கீம் இல்லை ஒரு மருத்துவ காப்பீடு திட்டம் இல்லை லைஃப் இன்சூரன்ஸ் ஏதோ சம்திங் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயங்களாக இது மாதிரி ஒவ்வொரு செக்டாருக்கும் ஏதாவது ஒரு செக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஏன்னா இப்போ இதெல்லாம் பெரிய செக்டார், இது ஒரு ஓட் பேங்க், அவங்ககிட்டேருந்து வாக்குகளை பெறுவதற்கு ஒரு அரசியல் கட்சி முயற்சிப்பதில் தப்பு கிடையாது. அப்படியெல்லாம் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நான் இவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்கல, வெவ்வேறு எனக்கு தெரிஞ்சு வரும்னு நினைக்கிறேன் சார். அப்படி ஒரு காலம் வந்திருக்குது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அண்மையில் கூட நம்ம ஒன்று பார்த்தோம், நம்ம அரசாங்கமாக வேறு அரசாங்கமானு தெரியல, சப்ஜெக்ட் கரெக்ஷனாக இருக்கலாம், இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறாங்கல்ல அவங்களாம் வெயிலுடைய தாக்கத்தை தப்பிப்பதற்காக குளிரூட்டப்பட்ட அறைகள் அங்கங்கே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்னன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்க இடத்துல போய் கொஞ்சம் நேரம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு ஓய்வறைகள் மாதிரி அப்புறம் அரசாங்கமாக இதை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் பல அரசுகள் பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு எல்லாத்துக்குமே ஒரு முன்னோடி மாநிலம் சார். நம்ம ஒரு முற்போக்காக சிந்திக்கிறவங்க, முன்கூட்டியே கணிச்சிடுறவங்க. இப்போ அம்மா உணவு பார்த்தீங்கன்னா ஒரு முன்கூட்டியே கணிக்கப்பட்ட ஒரு திட்டம், பல மாநிலங்கள் அதை ஃபாலோ பண்ணாங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் அது. ஆக்சுவலி அன்றைய காலத்தில் சொல்லுவாங்க, அந்த ஜெயலலிதா போய் சொன்னாங்களா, அப்பா பணக்காரங்களாம் சாப்பிட்றாங்கம்மா, ஐடியில் வேலைசவங்க சாப்பிட்றாங்கம்மா, நம்ம இருந்துட்டு போட்டியா என்னையா இப்போ தப்பு? நான் ஒன்றும் தகுதி உடையவர்கள் தகுதி இல்லாதவர்களும் பிரிக்கலை, எல்லாருக்கும் சோறு போடு அவ்வளோதான். 2 ரூபா 5 ரூபா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டு ஏன்னு தெரிஞ்சு எவ்வளோ யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸு யூபிஎஸ்சி கிளியர் பண்ணவங்களாம் அண்ணா உட்காந்து பங்கு படிச்சுட்டு இருப்பான் சார். அவனால் காலை மதியம் இரவு அங்கே தான் சாப்பிடுவான். என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கான், அதை நான் படித்த ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன், அந்த எக்ஸாம் செலவு பண்ண முடிஞ்சதுனாலன்னு சொல்லியிருக்கான். ஒரு நாளைக்கு 10 ரூபா சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். நினச்சி பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் அது.
இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் தமிழ்நாடு முற்போக்கம் இருந்திருக்குது. அப்படி திங்க் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். பட் கட்டாயமாக இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல. ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது அதை நோக்கி தான் இப்போ நகருது. என்ன புதுசாக சொல்லலாம், எதை புதுசாக திங்க் பண்ணலான்றதை நோக்கி நகர்றாங்க. அப்படி நகரும்போது அது வரவேற்பை பொறுத்து தான் வந்து அதனுடைய இது இருக்கும். மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க, எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை, இல்லை தேவையில்லை. சாத்தியம்ன்றதை விட இப்போ உதாரணத்துக்கு ரேஷன் அரிசி வந்து கிலோ ₹1 அப்படின்னு திமுக கொண்டு வந்தது. விலையே இல்லாமல் 20 கிலோ அரிசின்னு அதிமுக ஜெயலலிதா சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து எளிதாக வீட்டு வேலைகளை குறைப்பதற்காக மிக்சி கிரைண்டர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இப்போ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டுக்கொண்டு 2 பேரும் கொண்டு வந்த ஸ்கீம் இருக்குல்ல திராவிட கட்சிகளில், அது மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு விஷயமா தானே இருக்குது. இன்றைக்கும் சாப்பாட்டுக்கு பிரச்சனை, உணவு இல்லை அப்படின்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு சூழலை ரேஷன் கடை மூலியமாக மாற்றிருக்கிறாங்க. ஒரு 20 கிலோ அரிசி ஒரு குடும்பத்துக்கு வந்து கிடைக்குது. பசியால் பட்னியால் வாட மாட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு கிடையாது. ஆமாம், அப்படி ஒரு சூழலை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு போது இனி அதெல்லாம் வளர்ந்தாச்சு. இனி அடுத்த கட்டத்தை நோக்கி போகும்போது 2 கட்சிகளும் ஏதோ ஒன்றத்தை அறிவித்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் தேர்தலுக்கு தேர்தல். அது இனிமேல் குறைக்க முடியாது. எதுவுமே இல்லைங்க, ஸ்கீமே கிடையாதுங்கன்னு சொல்ல முடியாது. சொன்னால் மக்கள்கிட்ட அந்த வாக்கு செலுத்தக்கூடிய ஆர்வம் குறைந்து போயிடும்ன்றது தான். அப்போ இதில் வளர்ச்சியாக இருக்குதா, இது மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு திட்டங்கள் இருக்குதா, அது யாருக்கிட்ட இருக்குது அப்படின்றத நோக்கி தான் போகுமா தேர்தல்கள்? அதான் சார், அந்த அடுத்த கடத்தை நோக்கி தான் நகர் சொல்கிறது 100% உண்மை சார். அடுத்த கடத்தை நோக்கி நகர போகுது. அதுக்கான ஒரு முதல் படிக்கட்டுகள் தான் இந்த 5000, அப்புறம் இப்போ எடப்பாடி வச்ச கருணை தொகைலாம் முதல் படிக்கட்டுகள் தான். அடுத்த கடத்தை நோக்கும் போது அது கொஞ்சம் ப்ரொக்ரெசிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ப்ரொக்ரெசிவ்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயலலிதா வந்து ஒரு இது பண்ணாங்க, இந்த கறவை மாடுகள் கொடுத்தாங்க, ஆடுலாம் கொடுத்தாங்க. அதாவது ப்ரொக்ரெசிவ் மூவ் தானே கேட்டிங்கன்னா. நிறைய கிராமங்களில் இருக்கிற பல குடும்பங்கள் அதை வச்சு அப்புறம் அது குட்டி போட்டு ஊடு கட்டி பிள்ளைய கல்யாணம் கொடுத்தா நிறைய பேர் எனக்கு தெரியும் சார். அப்படிலாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். திட்டங்கள்ல நீங்க ஒரு திட்டம் அதையே தொடர்ச்சியாக ஒரு பொருளாதாரத்துக்கு தற்சார்பு பொருளாதாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் ஒரு திட்டத்தை கொண்டு வரணும். அது ஒரு தொலைநோக்கு சிந்தனையில கொண்டு வந்தாங்கன்ற மாதிரியான ஒரு பாராட்டை நீங்க பெறலாம். இப்போ தாலிக்கு தங்கமும் அப்படி தானே. தாலிக்கு தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஸ்டாப் பண்ணிட்டாங்க இவங்க. திமுகவால் அதை பண்ண முடியல. அதிமுக இருக்கும்போதே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி 50,000 எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. தாலிக்கு தங்கம் ஏன் தெரியுமா கிரேட்டஸ்ட் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. நீங்கள் டிகிரி முடிச்சா தான் அவங்க தாலிக்கு தங்கம். நிறைய குடும்பங்கள் தாலிக்கு தங்கம் சொல்லி டிகிரி படினாங்க பெண்களை. ஸோ இதில் என்ன ஆச்சு, ஒரே கல்லில் 2 மாங்காய். பெண்களை டிகிரி நோக்கி படிக்க வச்சா மாதிரியும் ஆச்சு, டிகிரி படித்து முடித்த பிள்ளைக்கு நம்ம கல்யாணத்துக்கு உதவி பண்ண மாதிரியும் ஆச்சு. அப்போ இதுதான் வந்து தொலைநோக்கு திட்டங்கிறது. இதை நோக்கி நகரணும் 2 கட்சிகளும், 2 திராவிட கட்சிகளும். இப்படி பண்ணிங்கன்னா ப்ளஸ்ஸு. அதை விட்டுவிட்டு ஏன்னா எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறேன்றது வந்து எவ்வளோ தூரம் சமூகத்தை பண்படுத்தணும்னு எனக்கு தெரியல. சாத்தியங்கிறது நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ஏன்னா தேர்தல் நேரத்தில் அட்ராக்ஷனை தான் பார்க்க போகிறாங்க. பட் சமூகத்தை பண்படுத்துறது தான் ஒரு ஜனநாயக கடமையாக நான் பார்க்குறேன். அது எல்லாருக்கும் உண்டு, நமக்கும் உண்டு, உங்களுக்கு உண்டு, எல்லாருக்குமே உண்டு. அப்போ கட்சி தலைவர்களுக்கு அதை விட அதிகமாக இருக்கணும். அதை நோக்கி நகர் தான் நம்ம பார்க்கலாம். நன்றி சார்.